Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சேலம் அருகே ஸ்ரீ ராமானுஜரின் 1008வது திருநட்சத்திர உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ ராமானுஜரின் திருநட்சத்திரம் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டும் சேலத்தில் உலக புகழ்பெற்ற எருமாபாளையம் ராமானுஜர் மணிமண்டபத்தில் 1008வது திருநட்சத்திர உற்சவம் நடைபெற்றது. அப்போது சுப்பிரபாதம், கோபூஜை, விஸ்வரூப சேவை, திருமஞ்சனம், சிறப்பு அலங்காரம் உள்ளிட்டவை செய்யப்பட்டன. தொடர்ந்து நாம சங்கீர்த்தனம் நிகழ்ச்சி நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோஷம் முழங்க ஸ்ரீராமானுஜரை வழிபட்டனர். பெருமாள் ரங்கநாத பெருமாள் சயனிச்சிட்டு இருக்கார் திருப்பார்க்கட்டில். அந்த பெருமாளே ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாத பெருமாளாக துவாபர திரேதாயுகத்தில் ராமரால பூமிக்கு எழுந்தருள செய்யப்பட்டார். அப்பேற்பட்ட அந்த பெருமாள் தன்னுடைய ஆதிசேஷன் தான் படுத்திருக்கக்கூடிய 5 தலை நாகத்தின் பெயர் ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் பெருமாள் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு அவதாரமாக பூலோகத்தில் அவதரிக்கும் பொழுது ஆதிசேஷன் பகவானும் பெருமாள் கூடவே அவதரிப்பார். இவருடைய 1000வது ஆண்டுக்காக உலகத்திலே ராமானுஜருக்குன்னு இவ்வளோ பெரிய மணிமண்டபம், மங்கள விமானம், மகாமண்டபம், 18 அடியில் சுவாமி இங்கே எழுந்துள்ளிருக்கார். ஸ்ரீ பகவத் ராமானுஜருடைய 1008வது திருநட்சத்திர மகோத்சவமானது ஸ்ரீ ராமானுஜர் மணிமண்டபத்தில் காலை முதலே வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலை 7 மணி அளவில் எம்பெருமான்கள் கீழே எழுந்தருளில் இருக்கும் 4 திவ்யதேச எம்பெருமானுக்கும் காலையிலே விஸ்வரூப தரிசனமானது நடைபெற்றது. பின்பு காலம்பரை 9 மணி அளவிலிருந்து ஸ்ரீ ராமானுஜருடைய அவதார திருநன்னாளுடைய உற்சவமானது தொடங்கிற்று. காலை 10 மணி அளவில் சுவாமிக்கு நவகலச ஸ்தபன திருமஞ்சனம் என்ன சொல்லக்கூடிய 9 கலசங்கள் வைத்து சுவாமிக்கு ஆராதனை செய்து விசேஷ திருமஞ்சனங்கள்லாம் ஆயிற்று. தற்பொழுது அத்தியாபக கோஷ்டியினர்கள் ராமானுஜ நூற்றந்தாதி பாராயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.